காலை வாரி நிலத்துல 2 தப்பு. அவா இங்க வாங்க வெளியில. பாட்டு பாடி பறிச்சு காட்டி இருக்கிறாரு. அதை பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். சத்தமா சொல்லுங்க. ஹாய். சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க. நான் அவங்க அப்பா சொல்லியிருக்கேன். நானும் அவங்க அவ்வா. சத்தமா சொல்லுங்க. நானும் அவங்க அவ்வா. அவங்க அவ்வா இல்ல, உங்க அவ்வா. உங்க எல்லாத்துக்கும் நான் அவ்வா. எல்லாத்துக்கும் அவ்வா நான். கோடைக்கால மேகங்களே பாடாதரா. பாண்ணா நீங்க அவ்வா, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. எனக்கெல்லாம் பாட தெரியாது. அண்ணே அன்னைக்கு பாடுனீங்க. சின்ன பையனா ஒரு மாதிரி அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் போடு வருங்க. நான் கவுண்டமணி மாதிரி என்ன சொல்லுமா? நான் போய் சொல்கிறேன். இது மாதிரி துணி எடுத்து வச்ச துவைக்கிறதுக்கு எனக்கு விட மாட்டேங்கிறாங்க. துணி வந்து இன்னைக்கெல்லாம் துவைக்க வேண்டாம். கீழே வச்சுருக்கேன். அடுத்ததுண்ணா நான் அடுத்த சீன் வேறு நான் துவைச்சிருப்பேன். எல்லாம் முடிச்சிட்டேன். அடுத்த சீன் சண்டை. சண்டையா அடிச்சுட்டாரு பொண்டாட்டி பார்க்காத பையன். அதுதான் இப்போ நான் அடித்தேன். நான் உன்னை ஒரு அடி வாங்கிட்டுனா திருப்பி அடித்தாதான் என் மனசா. ஐயோ இப்போ பாருங்க பாருங்கப்பா. அம்மா பாட்டுக்கு ஆடுங்க. தர்மத்தின் தலைவன் படத்தில் அவாவுக்கு ஒரு பாட்டு பாடுவோம். தர்மத்தின் தலைவன் அம்மாவுக்கு 3 பசங்க சுற்றி பாடுவாங்களா? அவா நர்சரில் நிறுத்தி வச்சுட்டு நான் பொண்ணு, நீங்கள் அண்ணன், இன்னொரு அண்ணா வர சொல்லி. தென்மதுரை தினம் பாடும் தமிழ் பாட்டு தேய்கின்றது. இது வானம் போலே வாழும் பாசம். தென்மதுரை வைகநதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும். பாட்டெல்லாம் போயிட்டு வர அண்ணன் இப்படி பாருங்க. 3 பேர் இப்படி ஒருத்தர் நிறுத்த வச்சு அண்ணன் தம்பி 3 பேர் இப்படி கலந்து இப்படி பாடிட்டு இப்படி இருந்தால் அழகாக இருக்கும். அது மாதிரி பண்ணலாம். அண்ணன் பண்ண மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் பாட முடியும். முதல்ல பாடு. நான் சில வைக்கிட்டா அப்புறம் நம்ம எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம். மருமக நல்லா இருக்குது. பெஸ்ட்டு நல்லா பண்ணுவோம். முடிஞ்சிச்சு. ஓகே. நான் நல்லா பாடுறதே இல்லை. அதே பாடு நீங்கள் சவுண்டாக பாடுங்க. சவுண்டாலாம் நான் பாடுவேன். நல்லா பாட்டாக ஒரு பாட்டு பாடுங்க. தெரியாது, மறந்துட்டேன் பாட்டெல்லாமா. பழைய பாட்டு பண்ணீங்க அன்னைக்கு அது சும்மா ஒரு 2 வரி தான். 2 வரி பாடுங்க. அது பாடிட்டு பாடுங்க. யோசனை பண்ணுறேன். சீக்கிரம் யோசனை பண்ணுங்க. மறந்துட்டுமா எவ்வளோ. அன்னைக்கு என்ன பாட்டு பண்ணாங்க? அன்னைக்கு பண்ணது காகிதமோ கடலலை போவது போலே. கேட்குறவங்க என்ன வாய் மட்டும் அசையுது, சத்தமே வரல.
கடலலை மீது போதி போலே வரும் போது அழுவதை கேட்க ஆட்டலும் இல்லை, நல்லா சத்தமா பாடுங்க. ஆறுதல் வழங்க யாரும் இல்லை, ஏழைகள் வாழ இடமே இல்லை, ஆலையும் எதிலும் ஆண்டவன் இல்லை, காகித ஓடும் கடலலை மீது போது போலே வரும் போதும் தாயின் மடியில் நிலைத்திடவில்லை, தந்தைய நிழலும் காத்திடவில்லை, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. ஐயோ எதுக்கு அழுகுறீங்கப்பா? அன்னைக்கு பிடிங்க பிடிங்க பிடிங்க. அழுகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க. ஆனால் அழுகாதீங்க அழுகாதீங்க. அழுகாமல் பாட முடிஞ்சா பாடுங்கள், நான் விடுங்க. கொஞ்சம் தானே விட்டுருக்காங்க. சரி சரி. அதுக்குள்ளேயே அழுகாச்சு வந்துருச்சு. எங்கள் பசங்களுக்கே தான் பாடிட்டாங்க. ம் அம்மா எங்களை